ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். எண்ணும் எழுத்தும் வகுப்பு 1 முதல் 3 வரை இங்கிலீஷ் யூனிட் 4 பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. இந்த யூனிட்டோட 5th டே ஆக்டிவிட்டி என்னென்ன அப்படின்றது தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நமக்கு வார்ம் அப் ஆக்டிவிட்டியாக டே 2ஓட சாங்கை தான் இங்கே ரிப்பீட் பண்ண சொல்கிறாங்க. டே 2ல் என்ன சாங் நம்ம பாடியிருக்கோம் அப்படின்னா, when I show blue touch your head and say blue. When I show yellow, pull your ears and say yellow. When I show red, pinch your cheeks and say red. When I show green, wiggle your fingers and say green. When I show black, put your tongue out and say black. When I show white, pull your chin and say white. இந்த சாங் தான் இங்கே நம்மளை ரிப்பீட் பண்ண சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி இன்ட்ரடியூசிங் த ஸ்ட்ரக்சர். கேன் யூ, அங்கே நம்ம என்ன ஆக்ஷன் வெர்பு வேணாலும் போட்டுக்கலாம். கேன் யூ ரைட் அப்படின்னு நம்ம கேட்டோன்னா அவங்க அதுக்கு ரிப்ளை பண்ணணும். எஸ் ஐ கேன் ரைட் அப்படின்னு ரிப்ளை பண்ணணும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை தான் நம்ம இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டை சர்க்கிளில் நிற்க வச்சுட்டு அவங்கக்கிட்ட நாம் இங்கே பின்னாடி நமக்கு ஒரு சாண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சாண்ட்டை நம்ம தான் பாட போகிறோம். ஸ்டூடெண்ட் அதை பாடிக்கிட்டே ஆக்ஷனோடு செய்ய போகிறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் கிட்ட கேன் யூ ரன் அப்படின்னு கேட்கணும். அவங்க எஸ் ஐ கேன் ரன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷோ மீ அப்படின்னு நம்ம கேட்கணும். அப்போ அவங்க ரன் 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 அப்படின்னு ஓடிக்கிட்டே ரன் 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 அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே நம்ம கேன் யூ அப்படின்னு கேட்கும்போதெல்லாம் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணணும்னா, சர்க்கிளில் அவங்களுக்கு பக்கத்தில் நிற்கிறவங்கள பார்த்து நம்ம கொஸ்டின் கேட்போம் இல்லைங்களா, கேன் யூ ரன் அப்படின்னு கொஸ்டின் கேட்குற மாதிரி ஆக்ஷன் பண்ணணும். அவங்கக்கிட்ட ஆக்ஷன் பண்ணிவிட்டு அவங்க நமக்கு பதில் சொல்லுவாங்க. எஸ் ஐ கேன் ரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஷோ மீ அப்படின்னு நம்ம சொன்னால் அவங்க ரன் 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஓடுவாங்க. ஸோ இதே மாதிரி ஜம்ப்புக்கு கேன் யூ ஜம்ப் அப்படின்னு கேட்கணும். அவங்க எஸ் ஐ கேன் ஜம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷோ மீ அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போ அவங்க ஜம்ப் 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஜம்ப் பண்ணிவிட்டு ரவுண்டில் வருவாங்க. ஸோ இதே மாதிரியே ஆக்ஷன் வேர்டை மட்டும் மாற்றி மாற்றி ஜம்ப்புக்கு பதிலாக ஸ்டாம்ப், ஸ்கிப், ரன், டேர்ன், ஹாப் அண்ட் பெண்ட். ஸோ இந்த மாதிரி ஆக்ஷன் வேர்டெல்லாம் மாற்றி மாற்றி நாம் இந்த சாண்ட்டை கண்டினியூ பண்ணணும். இதில் மொட்டு அண்ட் மலர் லெவல் ஸ்டூடெண்ட்டை அவங்களே கேன் யூ டான்ஸ் அப்படின்னு அந்த கொஸ்டின் ஸ்ட்ரக்சரை கேட்க வைக்கணும். அண்ட் அதுக்கு ஆன்சரையும் அவங்க எஸ் ஐ கேன் டான்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஆக்ஷனோடு அவங்கள சொல்ல வைக்கணும். ஸோ இதுதான் இந்த ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி எக்ஸ்ப்ளோரிங் ஆக்ஷன் அண்ட் வேர்ட்ஸ். இதுக்கு நமக்கு ரெஃபரன்ஸ் பேஜ் நம்பர் 98 இருக்குது. இப்போ ஸ்டூடெண்ட்டை நம்ம ஆப்போசிட்டில் பார்க்குற மாதிரி 2 லைனாக நிற்க வச்சிடணும். அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் இன்னொரு ஸ்டூடெண்ட்டை பார்த்து ஆப்போசிட்டில் நிற்கணும். அதே மாதிரி 2 லைனாக நம்ம ஸ்டூடெண்ட்டை நிற்க வச்சிடணும். இப்போ இங்கே நமக்கு ஒரு போயம் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஆக்ஷனோட ஸ்டூடெண்ட்டுக்கு பாடி காமிக்கணும். கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ், ஸ்டாம்ப் யுவர் ஃபீட், ஸ்கிப் அண்ட் ரன் அண்ட் டேர்ன் அரவுண்ட். ஸோ நம்ம கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கிளாப் பண்ணணும். ஸ்டாம்ப் யுவர் ஃபீட் அப்படின்னு சொல்லும்போது காலால் ஸ்டாம்ப் பண்ணணும். ஸ்கிப் அண்ட் ரன் அண்ட் டேர்ன் அரவுண்ட் இது எல்லாத்துக்குமே நம்ம ஆக்ஷன் பண்ணணும். கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ், ஸ்டாம்ப் யுவர் ஃபீட், ஹாப் அண்ட் ஜம்ப் அண்ட் டேர்ன் அபவுட். கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ், ஸ்டாம்ப் யுவர் ஃபீட், பெண்ட் அண்ட் ஸ்ட்ரெச் அண்ட் ப்ளே எ கேம். கம் லெட் அஸ் ப்ளே டுகெதர் அண்ட் ஹாவ் ஃபன் அப்படின்ற அந்த ரைம்ஸை ஸ்டூடெண்ட்டை நம்ம ஆக்ஷனோடு பாடிக்கிட்டு அவங்களையும் பாட சொல்லணும். நெக்ஸ்ட்டு இந்த ரைம்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இப்போ ஸ்டூடெண்ட்டை நம்ம கேன் யூ கிளாப் அப்படின்னு கொஷின் கேட்கணும். அப்போ அதுக்கு ஆன்சர் அவங்க எஸ் ஐ கேன் கிளாப் அப்படின்னு ஆக்ஷனோடு சொல்லணும். இதே மாதிரி நாம் வேறு ஆக்ஷன் வேர்டை மாற்றி மாற்றி ஸ்டாம்ப், ஸ்கிப், ரன், டேர்ன், ஹாப், ஜம்ப், பெண்ட் அண்ட் ஸ்ட்ரெச். ஸோ இந்த மாதிரி ஆக்ஷன் வேர்டை மட்டும் மாற்றி மாற்றி நாம் can you skip, can you run, can you turn, can you hop, can you jump, can you bend, can you stretch அப்படின்னு நம்ம கேட்டுகிட்டே வரணும். அவங்க அதுக்கு ரிப்ளை பண்ணிகிட்டே வரணும். ஸோ இதுதான் இந்த ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட்டு நமக்கு இங்கே சைட் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. வாட், சி, ஆல்,
ரைட், டவுன், யூ, கேன், லெஃப்ட். ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம டிஸ்பிளே பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரீட் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த ஆக்டிவிட்டியோட லேர்னிங் அவுட்கம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரும்பு லெவல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ரெஸ்பாண்ட் டு சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சச் அஸ் கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்கிற சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. லிசன் அண்ட் ரெஸ்பாண்ட் டு த ஸ்ட்ரக்சர் கேன் யூ அப்படின்னு நம்ம கேட்குற எல்லா கொஷனுக்கும் அவங்க ஐ கேன் அப்படின்னு ரிப்ளை பண்ணுவாங்க. அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. மொட்டு லெவல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் யூஸ் சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சச் அஸ் கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ். ஸோ இது அவங்களுக்கு உள்ள மாதிரி தான், நம்ம சொல்கிற சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷனை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு நமக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி யூஸ் த ஸ்ட்ரக்சர் கேன் யூ, அதுக்கு ஆன்சராக ஐ கேன் அப்படின்றத வேரியஸ் சுச்சுவேஷனில் அவங்க சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு அசோசியேட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி வித் நேம்ஸ் இன் ரைட்டிங். ஸோ இப்போ அவங்களுக்கு பிக்சரையும் பார்ட்ஸ் ஆஃப் த பிக்சரையும் வேர்டையும் காமிச்சா அவங்களுக்கு அசோசியேட் பண்ண தெரியணும். நெக்ஸ்ட்டு மலர் லெவல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அசோசியேட் ஆக்ஷன் வேர்ட்ஸ் அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி அண்ட் ரைட் தம் வித் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு அசோசியேட் பண்ணவும் தெரியணும், அதை எழுதவும் தெரியணும். யூஸ் த ஸ்ட்ரக்சர் கேன் யூ, ஐ கேன் அப்படின்றத வேரியஸ் சுச்சுவேஷனில் கொஷின் கேட்கவும் தெரியணும், அதுக்கு ரிப்ளை பண்ணவும் தெரியணும். ஸோ இதுதான் இந்த டேவோட ஆக்டிவிட்டி. See you next video. Thanks for watching.